அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வாழ்நாள் சாதனையாளர் சொல்லி ஒரு விருது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை தயவு செய்து நடிகர் கமலஹாசன் ஐயா அவருக்கு கொடுத்துருங்க. என்னங்க இப்படி கெஞ்சி கேட்குறீங்கன்னு நினைக்க வேணாம். நேற்று ஒரு வார்த்தை பேசுகிறாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறாரு. நான் ஏன் திராவிடத்தில் சேர்ந்தேன் என்றால் திராவிடம் தான் எப்பொழுதும் முக்கியம். என்ன சொல்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. அவர் தமிழில் பேசுகிறத யாராவது ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்த்து சொன்னால் மிக்க நலமாக இருக்கும். அன்னைக்கு இவர் தானே கருணாநிதி அவர்கள் கொடுத்த டிவியை கீழே தூக்கி போட்டு உடைச்சி டார்ச் லைட்டில் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். மையம்னா ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டு ஏ போட்டு இம்மு வைப்போம். அதவே மா போட்டு ஈ போட்டு ஏ போட்டு இம்மு போட்டு எழுதினவர் இவர் மையம்னு. இப்படி எல்லாத்தையும் குழப்பறதுலேயே அவருடைய முக்கிய வேலையாக இருக்கிறது. இந்த குழப்பம் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து இவர் தான் கடுமையாக வேலை செஞ்சார், கடுமையாக பிரச்சாரம் செஞ்சார். கோயம்புத்தூரில் போய் நின்று தோற்றும் போனார். இவருக்கு அடுத்து வந்த மயூரா ஜெயக்குமாரை கீழே தள்ளி அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்சு வந்துட்டாங்க. இவருக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி ஜெயிச்சு போயிட்டாங்க. இப்படி தோல்வியை சம்பாதித்த இவர் இப்பொழுது திமுக என்கிற கூடாரத்துக்குள்ளே புகுந்து அங்கே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் குழப்பி பேசிக்கிட்டு இருக்கார். அதற்கு பாராளுமன்றத்து மேல் சபை எம்பியுடைய சீட்டு ஒன்றை வாங்கிட்டு நான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறேன்னு ஏதோ தத்து பித்துன்னு வளர்றார். இவர் என்ன பேசுகிறாருங்கிறது புரிய மாட்டேங்குது. அதனால் மக்களை குழப்புவதில் கைதேர்ந்த இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்க வேண்டும் என்று அகில உலக, அகில இந்திய, அகில தமிழக அமைப்புகள் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தால் அதை காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.